கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் வேதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையாய் பார்த்து வருகிறோம். பொதுவாகவே 4 திசைகள் குறித்துதான் அநேகருக்கு தெரியும். வடதிசை, வடக்கு பக்க திசை, தெற்கு பக்க திசை, மேற்கு பக்க திசை, கிழக்கு பக்க திசை என்று. ஆனால் இந்த 4 திசைகள் அல்லாமல் அதை தவிர இன்னும் ஏராளமான பெயர்களை உடைய திசைகள் இருப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதுலதான் நாம் சொல்கிறோம், ஆண்டுடைய கிருபையினால் இதுவரைக்கும் குறிப்பிட்ட பல திசைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று வடதிசை, 2வது 2 திசைகள், அதாவது சூரியன் உதிக்கும் திசை, சூரியன் அஸ்தமிக்கும் திசை. 3வதாக இருளின் திசை, 4வதாக சூரியோதய திசை என்று சொல்லி பல திசைகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு உதயமாகிற திசையை குறித்து பார்க்க போகிறோம். சூரியன் உதயமாகிற திசை. இந்த உதயமாகிற திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? முதலாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 32:31 வாசிக்கிறேன். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உதயமாகிற திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதம் சொல்வது அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று பார்க்கும். இந்த நொண்டி நொண்டி நடக்கிற அனுபவம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 26:7. நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஓமை சொல்லும் குந்தும். இப்போ இந்த சூத்திரம் உதயமாகிற திசை என்றால் முதலாவது நொண்டி நடக்கிற அனுபவத்தை குறிக்கிறது என்று அதற்கு ஒரு உபமான வசனத்தை நாம் வாசித்தோம். நீதிமொழிகள் 26:7. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீகா 4:6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு. ஆமென். இந்த உதயமாகும் திசை என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய அனுபவத்திலே தேவ ஜனங்கள் படுகிற பாடுகளை குறிக்கிறது. நல்ல திரும்பவும் சொல்றேன், ஆவிக்குரிய அனுபவத்திலே தேவ ஜனங்கள் படுகிற பாடுகளை குறிக்கிறது. உலகத்திலே படுகிற வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வேறு. ஆனா கர்த்தருக்காக படுகிற பாடு. உதாரணத்துக்கு இந்த ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு தேவ சமூகத்துல இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறார். இரவெல்லாம் போராடி ஜெபித்தோம். காலையில ஜெபத்தை முடிக்கும் போது பார்த்தா அவருடைய தொடை சந்து சுளுக்கிற்று. அந்த தொடை பகுதியில் இருக்கிற மேல் பகுதி, இடுப்பின் கீழையும் முழங்காலுக்கு மேலையும் இருக்கிற தொடைக்கு பகுதியில் இருக்கிற அந்த தசை பகுதியில நல்ல சுளுக்கிடுச்சு. இங்க யாக்கோபு பாவம் செய்யல, அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கல. ஆனா அவர் ஜபந்தான் பண்ணினார். ஆனா என்ன ஆயிடுச்சு? நொண்டி நொண்டி நடக்கிறதா மாறிட்டு. இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, வேதத்தை தியானிக்கிறவங்களா இருப்பீங்க, வம்பு தும்புக்கு போகாதவங்களா இருப்பீங்க, அநியாயம் அக்கிரமோ மீறுதல் செய்யக்கூடாதுன்னு இருப்பீங்க.
ஆனாலும் நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா துதிக்கிறவர்களா இருக்கும் போதே சில நேரத்துல அந்த ஆவிக்குரிய நல்ல முன்னோடியான வாழ்க்கைய நேரமே சில நேரத்துல உங்களை நொண்டி நொண்டி நடக்கப்படும். அந்த நொண்டி நடப்பது எதை குறிக்கிறது? அந்த மீகா 4:6 சொல்லுகிறது, தீங்கு அனுபவித்தவர்களை குறிக்கும். கர்த்தருக்குள் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களோடு. ஆனால் ஒன்றை கவனிக்கணும், இந்த சூரியன் உதயமாகிற திசை, இந்த உதயமாகிற திசை ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டங்களை, அது சரீரத்தில் வருகிற போராட்டத்தை குறிக்கிறது, தீங்கு அனுபவிப்பதை குறிக்கிறது. ஆனால் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க, யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தது உண்மைதான். மீகாவில் சொல்லப்பட்டதை போல் தீங்கு வந்தது உண்மைதான். ஆனா இந்த நொண்டி தன்மையும் தீங்கின் பாதிப்பும் மரண பரியந்தம் அவர்களுக்குள் இருந்ததாக சொல்ல முடியாது. ஒரு எச்சரிப்புக்காக கர்த்தர் கொடுத்தார். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். மீண்டும் கர்த்தர் நல்லவர், அவர்களை விடுவித்தார். இதுதான் தீங்கு அனுபவித்து. அப்போ சோதரம் உதிக்கிற சூரிய உதிக்கிற திசை என்பது அது சோதரம் பல நேரத்தில் கர்த்தருக்கா படுகிற பாடுகள். ஒரு பக்கத்துல யாக்கோபு நொண்டினாலும் மீகா சொல்லுவதை போல் தீங்கை அனுபவித்தாலும், இந்த யாக்கோபின் வம்சம் அல்லது யாக்கோபுடைய பேர் என்ன ஆயிடுச்சு? அவர்தான் ஆதி 3 முற்பிதாக்களில் சோதரம் 3ஆம் பிதாவாய் வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் 3ஆம் சோதரம் பிதாவாய் அலங்கரிக்கப்பட்டார். இரண்டாவதாக இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று ஒரு பெயரிட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த சோதர உதிக்கிற திசையில் வாழ்ந்த யாக்கோபின் வாழ்க்கை தேவனால் பெயரிட்டு அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. இப்போ அந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே சில சிறையிருப்பு, சில தடைகள் வரும்போது அதையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவேன் என்று சொன்னார். அதை போல ஜெயம் கொடுத்தார். அப்போ இந்த கிருபையுள்ள செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உதிக்கிற திசையை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருக்காக வாழ்கிற உங்க வாழ்க்கையிலே வறட்சி, தாழ்ச்சி, சாவி, குறைவு, பஞ்சம், தரித்திரியம், இல்லாமை, அடுத்து என்ன செய்வதென்று தெரியல, யாருக்கு எல்லாம் கொடுப்பது, அது எப்படி இருக்கிறத பிரிச்சு கொடுப்பது, இல்லாட்டி கொடுத்து முடிக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி பல தேவைகளின் நிமித்தமாக நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பின அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பவும் அவர் நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இந்த உதயமாகிற திசை என்பது முதலாவது ஆவிக்குரிய போராட்டத்தையும் கர்த்தர் நல்லவர் தீங்கை காண்பிக்கிறது. ஆனால் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை சந்தித்தவர்களுக்கும் கர்த்தருக்காக தீங்கு அனுபவித்தவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எரேமியா 30:18 படியாக அந்த சிறையிருப்பிலிருந்து முழுவதுமாய் விடுவிக்கிறார். அந்த சிக்கலிலிருந்து முழுவதுமாய் விடுவிக்கிறார்.
அதிலிருந்து முற்றுமுடியே ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருகிறார். அதுதான் இந்த உதயமாகிற திசை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது நாள் வரைக்கும் சூரியன் உதயமாகிறதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். இனி உங்க வாழ்க்கையிலே இந்த சிறையிருப்பு விலகி நீங்கள் விடுதலையாகிறதை, அந்த உதயத்தை பார்க்க போறீங்க. இனி சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருக்காது. நீதிமன்றங்களில் போய் கை கட்டி நிற்க வேண்டியது இருக்காது. காவல்துறையினருக்கு முன்பாக கலங்கிக் கொண்டோ அருவறுத்து கொண்டோ இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஏனென்று சொன்னால், உதயமாகிற தேவனாகி கர்த்தர் நீங்க எந்த திசையில இருக்கீங்களோ உங்களுக்காக உதயமாகி அவர் இந்த எரேமியா 30:18 படி உங்க சிறையிருப்பெல்லாம் மாற்ற போகிறார். அந்த சிக்கல்கள் அகற்ற போகிறார். மீண்டும் உங்கள் அரண்மனை கட்டப்படும். அல்லேலூயா. அப்போ உதயமாகிற திசை என்பது ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையிலே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் வருகிறதான ஆவிக்குரிய போராட்டத்தை குறிக்குது. அந்த போராட்டத்திலிருந்து தேவன் ஜெயம் கொடுக்கிறதையும் கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறது? இந்த உதயமாகிறது என்ற வார்த்தை யாரை குறித்து சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 33:2. கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். ஆம், இந்த உதயமாகிற திசை என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? இந்த உபாகமம் 33:2 படி அது கர்த்தராகிய தேவனை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு சூரியன் உதிக்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில உதிப்பு. என்றைக்காவது, எங்கேயாவது, எப்போதாவது சூரியன் உதிக்கிறத பார்த்திருக்கீங்களா? நீங்க தமிழ்நாட்டிலிருந்து மூணார் என்கிற பகுதிக்கு கேரளாவுக்கு போகிற வழியில அங்கு கொழுக்கு மலை என்கிறதான ஒரு மலை இருக்கு. இந்த கொழுக்கு மலை கேரளா மாநிலத்தின் பார்டர்ல இருக்குது. ஆனா அது தமிழ்நாட்டின் எல்லையில இருக்கு. ஆனா கேரளாவின் வழியாத்தான் அங்க போகணும். இந்த கொழுக்கு மலை நீங்க போனீங்கன்னாக்கா, இந்த சூரியன் உதயமாகிறது ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப லைவா, ரொம்ப க்ளோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அதிகாலை 4 மணியில இருந்து 5 மணி 5:30 மணிக்கு உள்ள பாத்தீங்கன்னா சூரியன் அப்படியே உதித்து வரும். இந்த உதிக்கிற நிலைமைய, உதிக்கிற சூழ்நிலைய பாத்தீங்கன்னா, திடீரென்று எங்கிருந்தோ சூரியன் டபால் மடால் வெளிச்சம் தர்றது கிடையாது. சூரியன் உதிக்கிற விதமே ரொம்ப அற்புதமாய் இருக்கும். முதலாவது விடியற் காலத்தின் இருள் இருக்கும். இரண்டாவது விடியற் காலத்தின் ஒரு புலருதல் காணப்படும். மூன்றாவது மஞ்சள் நிறத்திலான ஒரு அருமையான நிறம் தோன்றும். நான்காவதாக அந்த மஞ்சள் நிறத்துக்கு பேர்தான் செவ்வானம். அடுத்ததாக அந்த மஞ்சள் நிறம் கொஞ்சம் கொஞ்சம் கரைய ஒரு சாம்பல் நிறத்திலான ஒரு மென்மையான நிறம் அங்கு உண்டாகும். அதன் பின்புதான் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் கரைந்து சாம்பல் நிறமும் கரைந்து மறைந்து நல்ல வெட்ட வெளிச்சமாகும். அதுக்கப்புறம் சில நொடிகள், சில நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வெளிச்சம் வந்துடும். சூரிய உதயம் ஆயிருச்சுன்னு ஆயிரும். இப்போ இந்த உதயமாகிற திசை என்பது அது தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது.
இந்த சூரியன் எப்படி உதிக்குது? அழகா உள்ள வருது, மெதுவா இருள நிக்குது, அப்புறம் மெதுவா செவ்வானம் என்கிறதான சிகப்பு மேனிய கொடுக்குது, அதுக்கப்புறம் சாம்பல் நிறத்தை கொடுக்குது, அப்புறம் வெளிச்சத்தை கொடுக்குது, வானத்தில் இருக்கிற நிலவை மறைய செய்து, அப்புறம் நட்சத்திரங்களை மறைய செய்து, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அதுக்கப்புறம் முழு சூரியனும் நெருப்பாய், அக்கினியாய், உஷ்ணமாய், சூடாய் பிரகாசிக்கும். இப்போ இந்த உதயமாகிறது என்பது கர்த்தருக்கு. அவர் எப்படி ஒரு உதயமாகிறார் பாருங்க. நான் தான் கர்த்தர், என்னை பாருங்கள் என்று சொல்லி திடீரென்று வீட்டுக்குள்ள வானத்திலிருந்து குதிக்கிற ஒரு தெய்வமாய் அவர் அல்ல. சூரியன் எப்படி எடுத்த உடனே நல்ல ஒரு புலருதலை கொடுக்கிறதோ, இரண்டாவது எப்படி ஒரு செவ்வானம் என்கிற சிகப்பும் நெருப்பும் கலந்த ஒரு நிறத்தை கொடுக்கிறதோ, எப்படி சாம்பல் நிறத்திலான ஒரு அழகான வர்ணனையை கொடுக்கிறதோ, அதன் பின்பு அது அப்படி எப்படி நல்ல சூரிய கதிர்களாய் வந்து விழுந்து நெருப்பாய், உஷ்ணமாய், சூடாய், நல்ல முழு சூரியனாய் வருகிறதோ, ஆண்டவரும் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் அசைவாடி கொண்டிருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் இன்னும் இயேசுவை பார்க்கல, இயேசு எனக்கு இன்னும் வெளிப்படலன்றீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் தினந்தோறும் அவர் உதயமாயிட்டு தான் இருக்கார். உதயமாகிற திசை என்பதே கர்த்தர் உதிக்கிறதைத்தான் கொதிக்குது. அதைத்தான் இந்த உபாகமம் 33:2 ரொம்ப அழகா கவிதை வடிவிலே விவரிக்கிறது. அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்தார், பரிசுத்தவான்களோடு பிரசன்னம் ஆனார், அக்கினிமயமாய் காணப்பட்டார். அவருடைய கரம் அங்கிருந்து புறப்பட்டது. எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஆண்டுடைய உதயம் வருகிறது பாருங்க. இப்போ தேவனுடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த உதயமாகிற திசை என்பது இந்த நாள், இந்த நேரம் முதல் என் ஆண்டவரே உங்களுக்காக உதயமாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரே இறங்கி வந்து உங்களுக்கு தயவையும் தாட்சண்யத்தையும் கொடுக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தோத்திரம், அந்த உதயமாகிற திசை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க பரிசுத்தவான்களை உங்க ஸ்தலத்துக்கு, உங்க வீட்டுக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். அதோடு கூட நல்ல ஒரு பிரகாசத்தை உங்க ஜீவியத்துல கொடுப்பார். இப்போ உதயமாகிற திசையில வருகிற கர்த்தர் இவ்வளவு காரியங்களை இந்த உபாகமம் 33:2 வசனத்தின்படியும் 3 வசனத்தின்படியும் அவர் செய்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு சமீபத்தில் தெய்வமாய் கொண்ட ஜனம் வேற ஜாதி எது? இவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவரை நம்முடைய தெய்வமாய் நாம் கண்டெடுத்திருக்கிறோமே, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எது? இப்போ கர்த்தர் உதயமாகிறார் என்று சொன்னேன். சரி, இந்த கர்த்தர் சூரியனை போல யாருடைய வாழ்க்கையிலே உதயமானார்? யாருடைய ஜீவியத்தில் ஒரு உதயமானார்? அங்க என்ன நடந்தது? தேவனாகிய கர்த்தர் மரியாள் என்று சொல்லப்பட்ட அந்த சூத்திரம் இயேசுவின் தாயாகிய கன்னி மரியாளின் வாழ்க்கையிலே அவர் உதயமானார். இந்த இயேசு அந்த கன்னி மரியாளின் வாழ்க்கையில எப்படியெல்லாம் உதயமானார் பாருங்க. முதலாவது, ஒரு தேவதூதன் வருகிறான். அந்த தூதன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவே, யோசேப்புக்கு தரிசனமாக உன்னுடைய மனைவி பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆவார். அடுத்த உதயம் எப்படி வருது பாருங்க. நேர மரியாள்கிட்ட அந்த தூதன் வரும். வந்து அந்த தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி அப்படின்னு. இப்போ கிருபை பெறக்கூடிய உதயம் அங்க வந்துருக்கு. மூன்றாவதா இந்த தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் நீ கர்ப்பம் தரிப்பாய்.
அப்ப என்ன அர்த்தம்? நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட போகிறாய் மகளே. இப்ப உதிக்கிற இயேசுவானவர் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவராய் வருகிறார். நான்காவதாக இந்த உதயமாகிற அனுபவம் எதை குறிக்கிறது? சரியா இவள் போய் எலிசபெத்தின் வீட்டில் நுழைகிறாள். அப்பொழுது கர்த்தர் நல்லவே, அங்கு பரிசுத்த ஆவியானவர் குழந்தையின் வடிவிலே துள்ள ஆரம்பிக்கிறார். இது ஒரு அடுத்த உதயம். இதெல்லாம் கடந்து போகட்டும். இந்த இயேசுவின் அடுத்த உதயத்தை பாருங்க. மீண்டும் இந்த மரியாள் தன்னுடைய ஸ்தலத்துக்கு வருகிறாள். கர்ப்பவதியா இருக்கிற மரியாளை கூப்பிட்டு கொண்டு யோசேப்பு எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போனா அங்கு மீண்டும் கர்த்தருடைய தூதன் உதயமாகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை பகைத்த சத்துருவாகி எதிராளியாகிய இந்த ராஜா ஏரோது மரித்து விட்டா, நீங்க மீண்டும் எருசலேமுக்கு வாருங்கள் என்று சொல்ல, ஓ கர்த்தர் நல்லவர், அங்கு கர்த்தருடைய தூதன் உதயமாகிறார். அதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க. அங்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அதோடு இயேசுவின் உதயமாகுதல் நிக்கல. இதுவரைக்கும் ஒருவரும் கண்டிராத, அநேகர் பார்த்திராத வான சாஸ்திரிகள் 3 பேர் வான சாஸ்திரிகள் அங்கு வர்றாங்க. அவர்கள் வந்து உதயமாகிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான சம்பவமா நடக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். உதயமாகிற திசை என்பது அது கர்த்தர் இறங்கி வருகிற திசையை குறிக்கிறது. அந்த தேவனுடைய மகிமை இறங்குகிற திசையை குறிக்கிறது. அவர் உதயமானால் மரியாளுடைய வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே கிடைத்த அத்தனை ஜெயமும் வெற்றியும் உங்களுக்கும் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அப்போ உதயமாகிற திசை என்று சொன்னால் அது ஆவிக்குரிய போராட்டம். அதில இருந்து தேவன் மீட்டுக் கொள்ளுவார், ஜெயம் கிடைக்கும் என்று சொன்னேன். இரண்டாவதாக உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறது? அது கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தரே உதயமாகிறார் என்று சொல்லி உபாகமம் 33:2 பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறது? உதயமாகிற திசையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம், கர்த்தர் நல்ல சொல்ற யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 12:1. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவருடைய தேசங்களையும் சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஓ, சூரியன் உதயமாகிற திசையிலே சுதந்தரித்து கொண்டார்கள். இப்போ இந்த உதயமாகிற திசை என்பது எதை காண்பிக்கிறது? சுதந்தரித்து கொள்ளுகிற நல்ல ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுதந்தரித்து கொள்ளுகிற அனுபவம் என்றால் என்ன? சுதந்தரித்து கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சுதந்தரித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை. வாசிக்கிறேன் சுதந்தரித்துக் கொள்ளுவதை குறித்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 65:9. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. உதிக்கிற திசை என்பது முதலாவது பார்த்தோம், அது ஆவிக்குரிய போராட்டத்தையும் அதிலிருந்து கிடக்கிற ஜெயத்தை கொடுக்குது. இரண்டாவதாக பார்த்தோம், உதிக்கிற திசை என்பதை உதித்து பிரகாசிக்கிற தேவனை குறிக்கிறது என்று பார்த்தோம்.
இப்ப இந்த உதிக்கிற திசை என்பது மூன்றாவதாக சுதந்திரித்துக் கொள்ளுவதை குறிக்கும். யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அல்லது எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? இந்த ஏசாயா 65 அதிகாரம் 9 வசனத்துல நம்முடைய ஊழியக்காரர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுது. அத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதே சமயத்துல இந்த ஊழியக்காரர்களுக்கு இந்த வசனத்துல ஆண்டவர் சில புது நாமங்களை கற்றுகிறார். என்னென்ன நாமம்? ஒன்று, யாக்கோபு என்கிற நாமம். இரண்டாவது, யூதா என்கிற நாமம். மூன்றாவது, கர்த்தரை சுதந்திரிக்கிறவன் என்கிற நாமம். நான்காவது, தேவனால் எழும்புகிறவன் என்கிற நாமம். ஐந்தாவதாக, ஊழியக்காரர்கள் என்கிற நாமம். அல்லேலூயா. உதிக்கிற திசை என்பது சுதந்திரித்துக் கொள்ளுது. அவர்கள் யார் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதனால இந்த ஏசாயா 65:9 என் ஊழியக்காரர் என்று ஆண்டவர் ஊழியக்காரர்களை தன்னுடைய ஊழியக்காரர்களாய் முத்தரிக்கிறார். அப்ப இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உதயமாகிற திசையில நீங்க போனா பத்தாது, உதயமாகிற திசையில நின்றா பத்தாது, சூரியன் உதயமாகிறத திரும்பி திரும்பி கவனிச்சா பத்தாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். இப்போ யார் சுதந்திரிப்பார்கள் என்று பார்த்தோம். ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷர். இரண்டாவதாக, எதை சுதந்திரிப்பார்கள்? அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவது எதை? சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 45 வசனம். சங்கீதம் 105:45. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ உதயமாகிற திசை என்று சொன்னால் சுதந்திரித்துக் கொள்ளுது. யார் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள்? ஊழியக்காரர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ளும். இப்ப எதை சுதந்திரிக்க போகிறார்கள்? எதை மீட்டுக் கொள்ள போகிறார்கள்? எதை தூக்கிவிட போறாங்க? எதை காப்பாற்ற போறாங்க? அவர்கள் எப்படி எதை சுதந்திரிக்க போகிறார்கள்? அதைத்தான் சங்கீதக்காரர் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அழகாய் சொல்லுகிறார். அவர்கள் தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இரண்டாவது, பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சாதாரண ஒரு ஊழியக்காரனா, அற்பமான ஒரு ஊழியக்கார சகோதரியா, ரொம்ப எளிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். உதயமாகிற திசையை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த உதயமாகிற திசையாயிருக்கிற கர்த்தர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்து உங்களை சுதந்திரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பார். அதுல முதலாவது தேசத்தை கொடுப்பார், இரண்டாவது பிரயாசத்தின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ எனக்கன்பானவர்களே, நீங்கள் வனாந்தரவாசியா இருக்க போவதில்லை, அலைந்து திரிகிறவர்களா இருக்க போவது மட்டுமல்ல, உங்களுக்கென்று தேசத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த சங்கீதம் 105:45 சொல்லுகிறது, தேசங்களை கொடுத்தார். இது ஒரு தீர்க்க தரிசனமான, ஒரு தீர்க்கமான, ஒரு ஆழமான வார்த்தை. இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்து, எத்தனையோ வருஷம் பைபிளை போதிச்சு, எத்தனையோ வருஷம் கர்த்தருக்காக வாழ்ந்து, எந்த ஒரு தேசத்தையும் பார்க்காத, எந்த தேசத்துக்கு போக முடியாதவர்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உதயமாகும் திசையில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தேசங்களை கொடுக்க போகிறார். ஓ சுத்திரம். கர்த்தர் நல்லவர். முகமதிய தேசங்களை, அந்நிய மதத்தாரும் மார்க்கத்தாரும் ஆளுகிற தேசங்களை, ஓ அதிகாரமும் சுத்திர வல்லமையும் நிறைந்த தேசங்களை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு திறக்கப்பட்ட வாசல் இருக்கிற அந்த தேசங்களை கர்த்தரே கொடுக்க. இதுதான் சுதந்திரித்துக் கொள்ளுது. ஓ கர்த்தர், நீங்க வேதத்திலே தேசத்தை சுதந்திரித்தவர்களை குறித்து அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன்.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்கு செபுலோன் மற்றும் நப்தலி என்கிற 2 பேர் இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் பக்தி விருத்தி உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். ஒரு கட்டம் வரும்போது என்ன நடக்கிறது? வாசிக்கிறேன், நியாயாதிபதிகள் 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். தேவ செய்தி கேட்கிறவர்களே நல்லா கவனிங்க. இந்த நியாயாதிபதிகள்ல செபுலோனியும் நப்தலியும் சொல்லும் போது இவர்கள் யுத்த வீரர்கள் என்று சொல்லுகிறது, சண்டையின் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லுகிறது. யாராவது ஈட்டி எடுத்து குத்த வந்தாலும் பயப்படாம மரணத்தை எதிர்கொள்ளுகிறவர் என்று சொல்லுது. இப்படியெல்லாம் விசேஷம் நிறைந்தவர்கள் தான் செபுலோனும் நப்தலியும். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லும் போது அவர் மனிதர்களாயிருந்தார்கள். ஆனால் இதே செபுலோன் நப்தலியை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 9:1 வாசிக்கிறேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், இப்ப பாருங்க, அங்கே செபுலோன் நப்தலி என்கிற மனிதர்களாயிருந்தார்கள். இங்க ஏசாயாவிலே அவங்க 2 பேருடைய பேரிலே 2 நாடே உண்டாயிடுச்சு. ஒரு நாட்டை உண்டாக்கி அந்த நாட்டுக்கு ஒரு மனுஷன் செபுலோன் பேர் வைக்கிறார். இன்னொரு நாட்டை உண்டாக்கி அந்த 2வது நாட்டுக்கு இன்னொரு மனுஷன் நப்தலி என்று பேர் வைக்கிறார். இதுதான் அந்த சுதந்திரித்து கொள்ளுதல். உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் போகாது, உங்களுக்கு ஒரு அம்புக்குறி இல்லாமல் போகாது. உங்களை கர்த்தர் எந்த விதத்திலும் மறைத்து விடுகிறவர் அல்ல. நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள். ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவன். உதயமாகிற திசை என்று சொன்னாலே சுதந்திரித்துக் கொள்ளுதல், ஜெயித்து விடுதல், மேற்கொள்ளுதல் என்றார். அப்ப நீங்க தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். நீங்க எந்த தேசத்துக்கு போகணும், அங்க என்ன ஊழியம் செய்யணும், அங்க என்ன ஊழியத்தை நடப்பிக்கணும், யார் யாரோடு சேர்ந்து செய்யணும், எவ்வளவு காலத்துக்கு ஊழியம் செய்யணும், எப்ப திரும்பி வரணும், இந்த எல்லா பிளானிங்கையும், இந்த ரூல்ஸையும், இந்த காரியங்களையும் ஆண்டவரே உங்களுக்கு அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவார். உங்களுக்கும் எனக்கும் வேலை என்னன்னா சுதந்திரித்துக் கொள்ளுவதுதான். வெளிநாடுகள்ல போய் நிறைய அழகு பொருட்கள் வாங்கணும், பரிசு பொருட்கள் வாங்கணும் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் நினைச்சு வர பிரயாசத்தின் பலன் அங்கு கொடுப்பார். மகனே வா, இத்தனை வருஷ கால ஊழியம் செய்தீர்கள், இப்ப உதிக்கிற திசையத்தோடு தேடி வந்திருக்கிறீர்கள், வாருங்கள் என்று சொல்லி முன்பின் தெரியாத மனிதர்கள் உங்களுக்கு வேண்டிய சகல சலக்கரணை செய்வார். இதுதான் அந்த தேசத்தை சுதந்திரித்து கர்த்தர் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தையும் கூட பல தேசங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் கொண்டும் இருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப உதிக்கிற திசை என்பது முதலாவது ஆவிக்குரிய போராட்டமும் ஜெயத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. 2வதாக அது உதிக்கிற திசை என்பது கர்த்தரே உதித்து எழும்புவதை குறிக்கிறது. 3வதாக உதிக்கிற திசை என்பது யோசுவா 12:1 அது சுதந்திரித்துக் கொள்வதை குறிக்கிறது. அதுதான் தேசத்தையும் மற்றவைகளையும் ஜெயித்துக் கொள்வது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். 4வதாக இந்த சூத்திரம் உதயமாகிற திசை. இந்த உதயமாகிற திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 16:3 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். இப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த உதயமாகிற திசை என்பது நான்காவதாக எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அது செவ்வானத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது, செவ்வானத்தை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. இந்த செவ்வானம் என்றால் என்ன? இந்த செவ்வானம் என்பது எதை காண்பிக்கிறது? அதே மத்தேயு அதே 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏற்கனவே 2ஆம் வசனத்தை வாசித்தோம், மன்னிக்கணும், 3ஆம் வசனத்தை வாசித்தோம். இப்போ கர்த்தர் அல்லவே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்களே. அல்லேலூயா. இப்போ இந்த சோத்திரம் உதயமாகிற திசை என்பது நான்காவதாக அது நல்ல செவ்வானத்தை குறிக்கிறது. இந்த செவ்வானம் எதை குறிக்கிறது? அந்த மத்தேயு 16:3 சொல்லுகிறது, நல்ல காற்றடிக்கிற அனுபவத்தையும் அருமையாய் மழை பெய்கிற அனுபவத்தையும் குறிக்கிறது. ஒன்று காற்றடிக்கிற அனுபவம், இரண்டாவது நல்ல மழை பெய்கிற அனுபவம். அப்போ எனக்கன்பான தேவச்சனமே, இந்த செவ்வானம் என்பது காற்றை குறிக்கிறது. இந்த காற்றும் என்றால் என்ன? இந்த காற்றும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 41:16. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உதயமாகிற திசை என்பது நான்காவதாக அது செவ்வானத்தை குறிக்கிறது. அந்த செவ்வானம் என்பது நல்ல காற்றையும் மழையையும் குறிக்கிறது. இந்த காற்று என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? யோபு 41:16 சொல்லுவது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, காற்றையும் மனுஷனையும் தனித்தனியாய் பிரிக்க முடியுமா? முடியாது. காற்றினால்தான் மனிதர்கள் சுவாசிக்கிறார்கள், காற்றினால்தான் மனிதர்கள் ஜீவிக்கிறார்கள். அப்ப காற்றையும் மனிதர்களையும் தனித்தனியாய் பிரிக்க முடியாது. அதே போலதான் எப்படி காற்றையும் மனிதர்களையும் தனித்தனியாய் பிரிக்க முடியாதோ, அதே போல் தேவனுடைய கிருபையையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தனித்தனியாய் வேறு பிரிக்கவும் முடியாது. அவர்களுடைய நடை பாவனைகளை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த சோத்திரம் உதயமாகிற திசை என்பது நல்ல செவ்வானத்தை காண்பிக்கிறது. அந்த செவ்வானம் என்பது அருமையான ஒரு காற்று. வேதத்திலே எத்தனையோ காற்றுக்கள் உண்டு. கீழ்காற்று உண்டு, பெருங்காற்று உண்டு, சுழல் காற்று உண்டு, கடல் காற்று உண்டு, உடைக்கும் காற்று உண்டு, மலை காற்று உண்டு, உஷ்ண காற்று உண்டு, வனாந்தர காற்று உண்டு, சோத்திரம் அலைந்து திரிகிற காற்று உண்டு, இருளின் காற்று உண்டு, கடலின் காற்று உண்டு. இப்படி எத்தனையோ காற்று இருக்கிறது. ஆனா அந்த காற்றுகளில் ஒரு வித்தியாசமான காற்றை காண்பிக்கிறேன். அதுதான் பைபிள் சொல்லுது. அது யோபு 41:16, ஒன்றோடு ஒன்று இணைக்க வைக்கிற காற்று. இந்த வார்த்தை திரும்ப வாசிக்கிறேன். அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய எல்லா இடத்திலும் காற்று குழப்பத்தை உண்டாக்குது, பிரிவினை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்க இருக்கிற காற்றோ நல்ல இணைப்பை குறிக்கிறது. அது இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய மகனோ ஒரு கிறிஸ்தவர்களோ எப்போதும் எல்லா நாளும் எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம்.
நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? தேவனோடு இருக்கிறது. நம்முடைய கிருபை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. நாம் மரித்தால் எங்கே போக போகிறோம்? தேவனோடு போக போகிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். உதாரணத்துக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் இயேசுவையும் தனித்தனியாய் பிரிக்கவே முடியாது. கெத்செமனே தோட்டத்துக்கு போனா இயேசுவும் இந்த 3 பேரும் போனாங்க. ஒலிவ மலைக்கு போனாக்கா இயேசுவும் இந்த 3 பேருக்கும் போனாங்க. கல்லறைகளின் வழியா நடந்து போனாக்கா இயேசுவும் இந்த 3 பேருமா போனாங்க. இவர்களையும் இயேசுவையும், அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் இயேசுவையும் தனியாய் பிரிக்கவே முடியாது, தனியாகவே பிரிக்க முடியல. அவர்களுடைய ஜீவியம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு, இதுதான் செவ்வானத்தின் அனுபவம், நல்ல மந்தாரம் போன்ற அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியோ இந்த செவ்வானத்தை போல, செவ்வானம் என்றால் அருமையான காற்றை போல, அது சொத்திரம் இணைக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறதே. இந்த ஐக்கியமும் பந்தமும் உங்களிடத்தில் இருக்கிறதா பாருங்க. இந்த உறவும் நட்பும் உங்களிடத்தில் இருக்கிறதா பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் தாராளமாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உதயமாகிற திசையில் இருக்கிற 4வது ஆசீர்வாதமான அந்த நல்ல செவ்வானத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு பாருங்க. இருக்கிற சூரியனுடைய நிலைமைக்கு பதில் இருதயத்துக்கு இதமான சூழ்நிலையை கர்த்தரே உருவாக்கி கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். ஆம், இந்த உதயமாகிற திசையை குறித்து 4 காரியங்களை பார்த்து, முதலாவது அது ஆவிக்குரிய போராட்டத்தையும் அதில் கிடைக்கிற ஜெயத்தை கொடுக்கிறது. 2வதாக உதயமாகி வருகிற கர்த்தரை அதை குறிக்கிறது. 3வதாக சுதந்திரித்துக் கொள்ளுவதை அதை குறிக்கிறது. 4வதாக செவ்வானத்தின் அடையாளத்தை அதை குறிக்கிறது. இத்தனை வசனங்கள், இத்தனை விளக்கங்கள், இத்தனை வியாக்கியானத்தை கடந்து இன்னும் சில காரியத்தை இந்த உதயமாகிற திசையை குறித்து நம்மோடு ஆண்டு பேச விரும்புகிறார். அப்ப ஆண்டு பேச விரும்புகிற அடுத்த காரியம் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். மார்க்கு 16:2. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. அல்லேலூயா. இப்போ இந்த உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? நல்ல கல்லறையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கல்லறை, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கல்லறை என்றால் என்ன? பொதுவாகவே கல்லறையை குறித்து அதிகமா யாரும் பேச மாட்டாங்க. இல்ல, கல்லறையை குறித்து பேசினாலும் யாரும் ரொம்ப கேட்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த உதயமாகிற திசையை சொல்லும் போது அது கல்லறையை காண்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் மார்க்கு 16:2 ரொம்ப தெளிவா சொல்லுது. சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. அப்போ இந்த கல்லறை என்பது எதை குறிக்கிறது? இந்த கல்லறை என்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள்? செத்தவர்கள் போகிற இடம். கல்லறை என்றால் எலும்புகள் கடக்கிற இடம். கல்லறை என்றால் கோட்டான்களும் கூகைகளும் சத்தமிடுகிற இடம். இப்படிதான் நிறைய பேருடைய அடையாளம், நிறைய பேருடைய கற்பனை. ஆனா இந்த உதயமாகிற திசையை பார்க்கும்போது அங்கு கல்லறை சொல்லப்படுது. இந்த கல்லறையில என்னெல்லாம் இருக்குது பாருங்க. ஆச்சரியமான சில காரியத்தை சொல்றேன். மார்க்கு 16:2 வசனத்தை வாசிக்கும் போது அது நல்ல சூரியன் உதிக்கிற ஒரு இடமா இருக்குது. எது? கல்லறை. 2வதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அது அதிகாலை வேளையை காண்பிக்கிறது. எது? கல்லறை. அதிகாலை வேளையை காண்பிக்கிறது. 2. 3வதாக
இந்த கல்லறையில இருந்தா என்ன கிடைக்குது? சுகந்த வர்க்கங்கள் கிடைக்குது. அந்த கல்லறை கிட்ட போன உடனே சுகந்த வர்க்கத்துடைய வாசனை வருது. என்ன ஒரு ஆச்சரியம்! கல்லறைக்கு போனா நாத்தம் வரணும், சவவாட வரணும், பிணவாட வரணும், எலும்பு கூட நாற்றம் அடிக்கணும். ஆனா இங்கு சொல்லப்படுகிற இந்த கல்லறைட்ட பாருங்க, அது சூரியன் உதிக்கிற இடமா இருக்குது, அதிகாலையில் வெளிப்படுகிற இடமா இருக்கிறது. மூன்றாவது கந்த வர்க்கத்தின் வாசனை அங்க இருந்தா கிடைக்கும். நான்காவதாக இந்த கல்லறையில என்ன கிடைக்கும் பாருங்க, கர்த்தர் நல்லவன். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 24:12 சொல்லுது, அங்கு நல்ல சீலைகள் கிடைத்தது. என்ன சீலை கிடைச்சது? இயேசுவை சுற்றி வைத்திருந்த சீலையோ அவருடைய முகத்தை சுற்றின சீலையுமாகிய 2 சீலைகள் கிடைத்தது. இதோடு முடியல, அந்த கல்லறையில் அடுத்தது 5வது 6வதா என்ன கிடைக்குது பாருங்க. அங்க லூக்கா 24:12 சொல்லுது, சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இப்ப கல்லறை கிட்ட போனா நடுக்கம் வரணும், பயம் வரணும். ஆனா சூரியன் உதயமாகிற திசையில் இருக்கிற கல்லறைக்கு போனாக்கா அங்க ஆச்சரியம் தான் வருது. பயம் வரல, நடுக்கம் வரல, ஆச்சரியம் காத்திருக்கு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? கல்லறை என்றால் முதலாவது சூரியன் உதிக்கிற இடம். அந்த சூரியன் உதிக்கிறதே கர்த்தருடைய மகிமையை குறிக்கும். இரண்டாவதாக அது அதிகாலையை குறிக்கிறது. காலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. மூன்றாவது கந்த வர்க்கங்களை குறிக்கிறது. இந்த கந்த வர்க்கங்கள் என்பது எது? தேவன் கொடுக்கிற வசனங்கள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், இது எல்லாம் தான் கந்த வர்க்கங்கள். அடுத்ததாக இந்த கல்லறையில் என்ன கிடைக்குது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். அங்கு நல்ல ஸ்தோத்திரம் சீலைகள் கிடைக்கும். இந்த சீலைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? ஸ்தோத்திரம், அது வெளிநாட்டு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சாலமோனுடைய நாட்களிலே தன் தேசத்தில் அல்லாமல் தீரு தேசத்திலிருந்து நிறைய சேலைகளை இறக்குமதி பண்ணார், வேறு நாட்டு சீலைகள். அப்ப அது தூர தேசத்தின் ஆசீர்வாதத்தை குறி, அதுதான் சீலைகள். அடுத்து அங்க கல்லறையில் என்ன கிடைக்குது? நல்ல ஆச்சரியம் கிடைக்குது. என்ன ஆச்சரியம்? ஆச்சரியத்துல பலவிதமான ஆச்சரியங்கள் உண்டு. அதுல ஒன்று, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று தேவன் கண்டு ஆச்சரியப்பட்டார். இரண்டாவதாக நகைக்கிறவனை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். அப்போ இந்த ஆச்சரியம் என்பது ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷியை சந்தோஷப்படுத்துவதை குறிக்கும். கல்லறையிலிருந்து கிடைக்கிற என்ன அற்புதமான சத்தியம் பாருங்க. நல்ல சந்தோஷம் கிடைக்குது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோடு முடியல கல்லறையின் அனுபவங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 31 வசனத்தை வாசிச்சாக்கா, கர்த்தர் நல்லவே, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். கல்லறைக்கு போனா என்ன கிடைக்குதா? நல்ல ஆறுதல் கிடைக்குதா? இதை போல நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த சூத்திரம் 5வதாக இந்த சூத்திரம் உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறது? ஒரு தேவ ஜனத்துடைய, ஒரு பரிசுத்தவானுடைய, ஆவிக்குரியருடைய கல்லறையை குறிக்கிறது. அந்த கல்லறையிலே மண்டவோடு இருக்காது, எலும்பு துண்டுகள் இருக்காது, பிணவாடை இருக்காது, மரண வாடை இருக்காது. அதற்கு பதிலாக ஆச்சரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கந்தவர்க்கம் இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும், அதிகாலை இருக்கும், சீலை இருக்கும். இது எல்லாம் இந்த நல்ல அனுபவம். இப்ப இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு ஆளுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த நல்ல அனுபவத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த நல்ல பாக்கியம் பெற்றவர்களாகத்தான் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சிலர் சொல்லலாம், செத்தவங்களுக்கு கல்லறை கட்டக்கூடாது, அப்புறம் செத்த பிறகு கல்லறைக்கு போகக்கூடாது, அப்புறம் கல்லறைன்றது சாபம், கல்லறைன்றது தப்பு அப்படிலாம். ஆனா நான் சொல்றேன்,
அதெல்லாம் தப்பு கிடையாது. வேதத்திலேயே கல்லறையை குறித்து இருக்குது. இயேசுவையே கல்லறையில தான் வச்சாங்க. எலிசாவை கொண்டு போய் கல்லறையில தான் புதைச்சாங்க. இப்படி கல்லறைக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த கல்லறையை கூட, ஒரு நீதிமானுடைய பரிசுத்தமுடைய கல்லறையை கூட எங்க கொண்டு வைக்கிறான்னு உதிக்கிற திசையை பார்த்தா வைக்கிறார். உதயமாகிற திசை, அந்த உதயமாகிற திசையில வச்சு அதற்குள் இவ்வளவு விசேஷத்தை வைக்கிறார். இந்த கிருபை தான் நமக்கு வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த உதயமாகிற திசை எதை குறிக்கிறதா இருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 4:42 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த உதயமாகிற திசையை குறித்து பார்க்கும்போது கடைசி அது எதை சொல்லுகிறது? வனாந்தரமான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. வனாந்தரமான ஒரு அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வனாந்தரமான அனுபவம் என்பது என்ன? இந்த வனாந்தரமான அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு விளக்க வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் மன்னிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க்கு 6:35. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று என்று சொன்னார்கள். நான் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். இப்போ இந்த உதயமாகிற திசை என்பது எதை குறிக்கிறது? வனாந்தரமான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இந்த வனாந்தரமான அனுபவம் என்பது என்ன? ஒரு இரவிலும் ஊழியம் செய்த, பகலிலும் ஊழியம் செய்த இயேசுவானவர் இப்ப என்ன செய்கிறார்? ஒரு வனாந்தரமான இடத்துல போய் தனிமையில் இருந்தார். அல்லேலூயா. தனிமையில் இருந்தார். இந்த தனிமையில் இருக்கிறது எதை குறிக்கிறது? வனாந்தரத்துல போய் இயேசு தனிமையா இருந்தாரே, அந்த தனிமை எதை காண்பிக்கிறது தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ உதயமாகிற திசை என்பது அடுத்ததாக நல்ல ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. தனி ஜெப ஜீவியம், தனித்திருந்து அழுகிற ஜெபம், தனித்திருந்து காத்திருக்கிற அனுபவம், அதுதான் இந்த உதயமாகிற திசை. இந்த மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தான் நம்முடைய இருட்டோட ஜெபத்தின் திறவுகள் வார்த்தை. இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம ஜெபத்துக்கு இருட்டோட ஜெபம் பேர் வச்சோம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினார். இதைத்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இதை வச்சுதான் இருட்டோட ஜெபம்னு ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அந்த ஊழியம் வளர்ந்து பெருகி விருத்தியடைந்து எங்கும் பரவி ஏராளம் படங்களை தொட்டு ரட்சித்து அனைவருக்கு பட்டம் கொடுத்து ஊழியக்காரர்களாக்கி, போதகர்களாக்கி, தீர்க்கதரிசிகளாக்கி, ரெவரண்டுகளாக்கி, சுதந்திரம் நிறைய பேர் ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த ஊழியம் தொடருது. அப்போ இந்த வனாந்தரம் என்பது எதை கொடுக்கிறது? இந்த மார்க் 1:35 படி நல்ல ஜெபஜீவியத்தை குறிக்கும். உதயமாகிற திசை. இந்த ஒரு திசை என்கிற 2 எழுத்துல ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை அருமையான சத்தியம். இந்த உதயமாகிற திசையை குறித்து சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக அது ஆவிக்குரிய போராட்டத்தையும் அதிலிருந்து கிடைக்கிற ஜெயத்தை குறிக்கிறது. 2ஆவதாக உதித்து வருகிற கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுதான் உதயமாகிற திசை. 3ஆவதாக சுதந்திரித்துக் கொள்ளுவதை குறிக்கிறது. அதுதான் உதயமாகிற திசை.
நான்காவதாக செவ்வானத்தை குறிக்கிறது, அதுதான் உதயமாகிற திசை. ஐந்தாவதாக அது கல்லறையை குறிக்கிறது, அதுதான் உதயமாகிற திசை. ஆறாவதாக வனாந்திரமான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது, அதுதான் உதயமாகிற திசை. இந்த சாதாரண இந்த திசையில இவ்வளவு சத்தியங்களை வைத்திருக்கிற தேவன் கடைசியாய் அதை ஜெபத்துல கொண்டு வந்து இந்த வார்த்தையை முடிக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நீங்க எந்த பாதையில என்ன போய் கர்த்தருக்காக எதை செய்தாலும் எல்லாம் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். தனித்து ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். வனாந்தரமான இடத்துல போய் ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் இந்த உதயமாகிற திசை நமக்கும் தோன்றும். தேவன் அங்கு பயணம் செய்ய வைப்பார். நாம் கிருபையை பெற்றுக் கொள்ளுவோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். உதயமாக குறித்து அதற்காக உனக்கு தோற்றுறோம். சத்தியங்களுக்காக சொல்கிறோம், ரகசியங்களுக்காக சொல்கிறோம், வெளிப்பாடுகளுக்காக சொல்கிறோம். இவ்வளவு நேரம் தேவன் அலங்கரிப்பதற்காக ஒரு கோடி நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசைகளை குறித்து பேசுகிறீர். அந்த வரிசையில் இன்றைக்கு உதயமாகிற திசை என்று கர்த்தர் பேசி அதை குறித்த 6 சத்தியங்களை எங்களுக்கு விளங்க காட்டி மீண்டும் ஒரு விசை உணர்வுள்ளவர்களாய் மாற்றினதற்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம். இந்த இரவில் உடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரை தரும். அதிகாலை எழும்பி உம்மை துதிக்க உதவி செய்யும். இந்த உதயமாகிற திசையை குறித்து மீண்டும் 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 செய்தியை கேட்டு அதை மீண்டும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடிப்படை ஆண்டவரே ஆதாயமாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அவங்களுடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் அதிகாலை எழும்பி உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.